ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து சுவிட்சர்லாந்துக்கு ஹீரோவை பார்க்க போயிருந்தாங்க. அங்கே ஒரு 3 நாள் இருந்துட்டு திரும்பி சாங்காக்கே வந்துட்டாங்க. அப்புறம் ஹீரோயினோட பர்த்டேக்கு குணாவும் ஜிங்வன் எல்லாருமே வந்து சர்ப்ரைஸாக வந்து மீட் பண்ணி ஹீரோயினோட பர்த்டேவை சூப்பராக கொண்டாடிட்டாங்க. அப்போ வந்து ஹீரோவும் ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு இருந்ததை ஹீரோயின் பார்த்துடுறாங்க. ஹீரோ பின்னாடியே ஹீரோயின் ஓடி போய் ஹீரோவை தேடி பார்க்காங்க. ஆனால் வந்து ஹீரோ அதுக்குள்ளேயும் கிளம்பி போயிடுறான். அதனால் ஹீரோ வீட்டுக்கே போயிருக்காங்க. ஆனால் வந்து ஹீரோ நான் இல்லை அப்படின்னு சொல்லி பிரதரை வச்சு சொல்ல விட்டுட்டான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நாம இப்போ பார்ப்போம். ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து ஜிங்வனு ஜீச்சானு தான் வந்து காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ ஜிங்வன் தான் கேட்கா, என்னாச்சு நீயும் உன் தம்பியும் வந்து எதனால் சுவிட்சர்லாந்துக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கா. நீ வந்து என்னை மிஸ் பண்ணியோ தான் கேட்கியோ அப்படின்னு சொல்லி கேட்கான். நான் ஏன்ப்போ உன்னை மிஸ் பண்ண போகிறேன், நான் மிஸ்ஸே பண்ணலை, சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஜீச்சான் சொல்கிறான், எனக்கு ஒரு கால் பண்ணலை, ஒரு இமெயில் அனுப்பலை, ஏன்பா அப்படின்னு சொல்லி கேட்கான். நீ கூட தான் எனக்கு கால் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஜிங்வனு சொன்ன உடனே, எனக்கு உனக்கு கால் பண்ணக்கூடிய தைரியமே வரலம்மா, அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். நான் ஒன்றும் டெவில் கிடையாதே அப்படின்னு சொல்லி ஜிங்வனு சொல்கிறான். ஒருவேளை நான் கால் பண்ணி நீ எடுக்காம விட்டா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜீச்சானு சொல்கிறான். அதுக்கு ஜிங்வன் சொன்னா, நீ வந்து சொல்லியிருந்த தெரியுமா ஃப்ரீயாக இருக்கையில் கால் பண்ண, நான் ஃப்ரீயாகவே இல்லைப்பா, அதான் உனக்கு கால் பண்ணலை. நீ கேட்குறத பார்த்தா வந்து நீ வந்து என்னோட காலுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரியும் உன்னால் கால் பண்ண முடியாத மாதிரி இருக்குன்னா நீ வந்து லவ்வில் விழுந்துட்டியோ அப்படின்னு சொல்லி ஜிங்வன் கேட்டோன்னே ஜீச்சான் அமைதியாக தான் இருக்கான். ஜிங்வனே கேட்கா, என்னாச்சு உன்னோட தம்பி ஹீரோ வந்து இங்கே வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லி கேட்கா. ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அவன் சரியான ஆள், ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணுறதில்ல, நீயாவது அவனை ஃபோன் பண்ண சொல்ல சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜீச்சான் அதுக்கு ஒன்றும் சொல்லாமல் தான் உட்காந்துட்டு இருக்கான். ஜிங்வனே சொல்கிற, எவ்வளோ வேலை இருக்குது, ஒரு ஃபர்னிச்சர் வாங்கவா நீ கூட்டு வருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் இதுவும் வேலையில் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்துடுறான். ஜிங்வன் வந்து அந்த ஃபர்னிச்சர் ஹாலை பார்த்து சூப்பராக இருக்குது, எவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஜீச்சான் சொல்கிறான், உனக்கு அவ்வளோவா பிடிச்சிருக்கு அப்படின்ன உடனே ஆமாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதை கிரியேட் பண்ணவனுக்கு பெண்களோட மனசை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணான்னு வச்சுக்கோயேன், நான் உடனடியாக ஓகே சொல்லிடுவேன்னா பார்த்துக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜீச்சான் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டு வச்சுக்கிறான். அப்படி சுற்றி பார்க்கல ஜிங்வனுக்கு ஒரு சேர் ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ வந்து எனக்கு இதை கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. கண்டிப்பாக உன்னால் வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஜீச்சானு சொல்கிறான். இது என்னப்பா ஒரு 5000 யான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கா. நீ வேற இதோட ஒரு கால் கூட 5000 ரூபாய்க்கு வராதுமா அப்படின்னு சொல்கிறான். இந்த சேரை சூப்பராக கிரியேட் பண்ணியிருக்காங்க, இதுவும் அவர் தானா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஆமாம்மா அவர் வந்து எங்கள் ஊர்க்காரர் தான், இந்த சேரை வந்து அவர் தான் கிரியேட் பண்ணார், வெறும் 3 மில்லியன் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். என்னது 3 மில்லியனா, இது என்ன தங்கத்திலேயாப்பா இருக்கு, நான் நம்ப மாட்டேனே அப்படின்னு சொன்னதுக்கு ஜீச்சான் சொல்றான், இது வந்து வெளியாள்களுக்கு 5 மில்லியனுக்கு தான் விற்பாங்க அப்படின்னு. என்னது 5 மில்லியனா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிடுறா. நான் இந்த சேர்ல நான் உட்காரவே இல்லப்பா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிட்டு போட்டோ பிடிச்சி ஃபர்னிச்சர்லாம் செய்வாங்கள்ல அவங்களுக்கு நான் அனுப்ப போகிறேன், அவங்க வந்து எனக்கு கம்மியான காசில் செஞ்சு தருவாங்களே அப்படின்னு சொன்ன உடனே ஜீச்சான் வந்து அதை பிடுங்குறான். என்னோட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி ஜிங்வன் கத்துறா. இப்படிலாம் நீ செய்யக்கூடாது, தப்பு பண்ணுற, காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். இது என்னப்பா நீயா டிசைன் பண்ண, ரொம்பவே நீ டிசைன் பண்ண மாதிரி கோவப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆள் வந்துடுறாரு. அவர் பேர் வந்து சூவான். அவர் வந்து ஜிங்வன்ட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஜீச்சான் வந்து அந்த சைடு போயிடுறான். மிஸ்ஸஸ் சூ வந்து ஜிங்வன்ட்ட கேட்க, இதெல்லாம் நல்லா இருக்கா, அவங்க பாஸ் தான் டிசைன் பண்ணுது அப்படின்னு. எனது பாஸா அப்படின்னு சொல்லி இவ்வளோ முழிக்கா. ஆமாம் இந்த ரூமு எல்லாமே அவர் தான், இந்த சேரு கூட அவர் தான்ப்பா செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு வேலை வந்துட்டு கிளம்பி போயிடுறாரு. உண்மையிலேயே இதெல்லாம் நீ தான் செஞ்சியா அப்படின்னு சொல்லி ஜிங்வனு ஜீச்சான்ட்ட கேட்கா. ஆமாம் அவர் எதுக்கு போய் சொல்ல போகிறாரு, கையில் ஒரு புக் வச்சுருக்கேன், இதை பார்த்தா உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லி கொடுக்கான். அதில் ஜீச்சானோட படம் தான் போட்டிருக்கு, இதெல்லாம் கிரியேட் பண்ணது அவர் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னா ஜிங்வன், இது எல்லாமே நீ தான் செஞ்சு இந்த சேர் கொடுவா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஆமாம் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யாரோ ஒருத்தர் சொன்னாங்கப்பா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் வந்து அதை பற்றியெல்லாம் இன்னும் யோசிக்கலப்பா, நான் வந்து அவங்கள வந்து ஏற்றுக்கிறவா வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஜீச்சான் சீன் போட்டோன்னே ஜிங்வனே சொல்லிடுறா. சரி எனக்கு வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கேன், பக்கத்து கடையில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்களா, நான் போய் வாங்கிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எவ்வளோ வேலை இருக்குது உனக்கு, வேலை முடிஞ்சிட்டா வா உனக்கு நிறைய வேலை தரேன் ஓடியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறான். அப்போ ஜிங்வன், எப்பா இது 5 மில்லியனா அப்படின்னு சொல்லி வாயை பிளந்துட்டு இருக்கா. இந்த சைடு ஆஃபீஸில் வந்து மிஸ்ஸஸ் ஜாங் வந்து ஹீரோவை தான் கூட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மட்டும் தான் ஹீரோ ஒர்க் பண்ணுவான், அதுலேயே நீங்கள் எல்லா டவுட்டையும் அவன்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ சொல்ல, நான் வந்ததை முன்னிட்டு உங்கள் எல்லாருக்குமே டின்னர் கொடுக்கேன், எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் லஞ்சில் வந்து காசிப் கேர்ள்ஸ் தான் பேச ஆரம்பிச்சிட்டாளுங்க.
நம்ம சப்பிக்கால் தான் சும்மா இருப்பாளா, அச்சா ஹீரோ எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கான், எவ்வளோ அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ பிங்கியோட நிலைமை தான் மோசமா உட்காந்துட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா ரொம்பவே வறுமையிலே வாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு 4 பியூட்டி பார்லர் கார்டு வச்சிருக்கா. இதெல்லாம் வந்து நிறைய துட்டு உள்ளது, உங்களுக்குலாம் ஆஃபர்ல தர, வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோவோட செக்ரட்டரி தான் சொல்லிட்டு இருக்கா, ஹீரோ ரொம்பவே மெலிஞ்சு போய் வந்திருக்கான், அவனுக்கு வந்து ரொம்பவே நடக்க முடியலன்னு நினைக்கேன். அவனை நான் வந்து அப்பேலேருந்து கதவை தட்டி கூப்பிட்டுட்டு இருந்தேன், ஆனால் வந்து அவன் ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை, என்னன்னே தெரியல அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுன்னு ஹீரோயின், என்னாச்சு அவ்வளோ நேரமா நீ கதவை தட்டினேன் அப்படின்னு சொல்லி கேட்கா. ஆமாப்பா, அவன் உள்ளே கூப்பிட்டா மட்டும் தான் என்னால் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் சொல்கிறேன், எனக்கு வந்து நிறைய டிரான்ஸ்லேட்டிங்கை பற்றி டவுட் அவன்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு, நான் இப்போமே போகிறேன் அப்படின்னு. ஜிங்வன் இல்லை நீ உட்காரு அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. நீ வந்து இப்போ சாப்பிட உட்காந்துருக்க, சாப்பிட்ற வேலையை பாரு, அதுக்கடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு. இல்லை அவன் ஒரு வேளை மயங்கி கொடுத்துனா என்ன செய்ய அப்படின்னு சொல்லி ஓடிடுறா. ஹீரோ வந்து உடம்பு சரியில்லாமல் வாமிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து தடவி கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் கேட்க, உனக்கு என்னாச்சு அப்படின்னு. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ன உடனே ஹீரோ கேட்கா, எதனால நீ இப்போ வந்த அப்படின்னு. இல்லை நீ வந்து ஒரு மாதிரி இருந்த, அதனால தான் நீ பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன் அப்படின்ன உடனே சரி அப்போ நீ போ அப்படின்னு சொல்கிறான். நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போவோமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூப்பிடுறா. நான் வரவே மாட்டேன், நீ வந்து இனிமேல் வரவே வராத அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் சொல்ல, நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், நான் உனக்காண்டி இங்கே இருந்து ஹெல்ப் பண்ணுறேன், ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கா. எனக்கு வந்து ஜூஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறவனே ஹீரோயின் சரின்னு சொல்லி ஹீரோ சோஃபா மேலே உட்கார வச்சுட்டு ஓடி போய் வாங்கிட்டு வர்றா. நான் அதுக்குள்ளேயே செக்ரட்டரி வந்துடுறா. ஹீரோ வந்து யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொன்ன உடனே ஹீரோ தான் வந்து ஃப்ரூட் ட்ரிங்க் கேட்டான், அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ன உடனே இல்லை ஹீரோ யாரையுமே பார்க்க விருப்பப்படலை அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுறா. ஆஃபீஸில் எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க, ஆனால் ஹீரோயின் மட்டும் ஹீரோக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. ஹீரோயே வந்து ஹீரோயின்கிட்ட பேசுகிறான், என்னாச்சு ஆஃபீஸ் தான் முடிஞ்சுட்டு நீ ஏன் வீட்டுக்கு போகல அப்படின்ன உடனே ஹீரோயின் ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. உடனே ஹீரோவே, சாரி நான் உன்ட்ட மதியானம் தெரியாமல் நடந்துக்கிட்டேன், நீ மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கான். நீ கொடுத்த ட்ரிங்கை வந்து நான் பாதி குடிச்சிட்டேன், மீதி பாதி வீட்டில் போய் குடிச்சிக்கிருவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறான். ஒர்க்கை ஓப்பன் பண்ணிட்டுனா அப்போமே குடிச்சிடணும், நீ வந்து இப்போ அது குடிக்கக்கூடாது, அது வந்து விஷமாக மாறிடும், பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, இப்போ உனக்கு இந்த வேலை தேவையா, நீ வந்து ரெஸ்ட் எடுத்தா என்ன, நான் வந்து மதியம் ஃபுல்லாக ரெஸ்ட் தான் எடுத்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவே சொல்ல, நீ இன்னுமே மாற மாட்டேங்க, முன்னாடி இருந்த மாதிரியே தான் இருக்க, கண்டிப்பாக நீ வந்து என்னை விட்டு கொடுத்து தான் ஆகணும், நீ மாறி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். நீ தான் மாறாமல் இருக்க, என்னை விட்டு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்க, நீ நேற்றுக்கு நைட்டு வீட்டில் தானே இருந்த, எதனால என்னை நீ மீட் பண்ணலை, தயவு செய்து என்னை பற்றி நினைக்கிறத நீ விட்டுரு அப்படின்னு சொல்கிறான். நீ ரொம்பவே வீக்காக தெரியுறியே, ஒரே உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, அதை நினச்சாலும் எனக்கு கோவமாக வருது அப்படின்னு சொல்கிறா. கோவம் வந்து அவங்க கூட சண்டை வேற போட்டுறனே அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து இனிமேல் உங்களோட சண்டையே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோ சொல்லியிருந்தா பார்ட்டி நடந்துட்டுருக்கு, எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயின் ஹீரோவையே பார்த்துட்ருக்கா. குணாவும் பிங்கியும் பேசிகிட்டு இருக்காங்க. பிங்கி வந்து குணாக்கு பார்த்து பார்த்து சாப்பாடை எடுத்து வச்சுட்டே சொல்லிட்டு இருக்கா, உனக்கு வந்து லீசா கம்பெனிலேருந்து வந்த மணியெல்லாம் நீ வேண்டான்னு சொல்லி தள்ளிட்டியாமே அப்படியா அப்படின்னு கேட்ட உடனே ஆமாம் எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறான். அந்த மணியில் உங்கள் அம்மா சம்பாரிச்சது தானே, அதெல்லாம் உனக்கு தானே, அதை வச்சா நீ நல்ல சொர்க்கத்தில் வாழ்கிற மாரி வாழலாமே, நீ ஏன் அந்த அமௌண்ட்டை வந்து ஏற்றுக்கிறக்கூடாது அப்படின்னு சொல்லி பிட்டை போட்டுட்டு இருக்கா. உடனே குணாக்கு கோவம் வந்துடுது, நீ ஏன் இப்போ உன்னோட பாய் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்க வந்து துணிஞ்சிட்ட, அதுக்கப்புறம் ஏன் வேண்டான்னு சொன்னேன், அதுவும் இதுவும் ஒன்றா அப்படின்னு சொல்லி பிங்கி கேட்கா. அவனை வேற ஏதாவது சொன்னா, அந்த துட்டை மட்டும் தானே வாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து நீ ஏதாவது சொல்ல, அப்போ தான் அவன் மண்டைக்கு உரைக்கும் அப்படின்னு. ஹீரோயின் முழிக்கப்பாவா, அவன் இவங்க பேச்சே கவனிச்சிருக்க மாட்டா. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கா. கேட்டுட்டு ஹீரோவை தான் பார்த்துட்ருக்கா. ஹீரோவுக்கு பாவம் ரொம்ப முடியாமல் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். அதையே ஹீரோயின் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா. உடனே குணா தான் பேச்சை மாற்றிட்டு இருக்கான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீக் வர்றாங்க, நம்மெல்லாம் சேர்ந்து ஃபிஷ்ஷிங்லாம் போவோமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கண்டிப்பாக வரேனே, ஏதாவது எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னா நீ ஒன்றுமே கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி குணாவும் சொல்லிடுறான். அப்படின்னா நான் வந்து அழகான சூப்பரான டிஷ் வந்து செஞ்சு கொண்டு வரேன், அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஜிங்வனும் ஆமாம்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இன்னும் வந்த பாடில்லை. உடனே ஹீரோயின் ஹீரோவே தான் தேடிட்டு இருக்கா. இவ்வளோ நேரம் ஆச்சு, அவனை என்ன காணோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினும் ஹீரோவை காணோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு நானும் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கா. அப்போ வந்து அந்த பக்கமாக ஒரு வெயிட்டர் வராரு. அவர்கிட்ட வந்து கேட்காரு, இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, அவரை நீங்கள் உள்ளே பார்த்தீங்களா அப்படின்னா ஆமாம் ஆமாம் அவர் ரொம்ப நேரமாக வாமிட் எடுத்துகிட்டு இருக்காரு, நான் வந்து ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னவொடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை அவருக்கு கொஞ்சம் நடக்க முடியாது, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி கூட்டு வர முடியுமா, அவரை நான் உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் அப்படின்னா அவரும் சரின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் உள்ளே போய் ஹீரோவை கூடும்போது ஹீரோவை வந்துடுறான். ஹீரோயின் வந்து ஹெல்ப் வேணுமா அப்படின்னு, இல்லை நான் வந்து நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். ஹீரோயினை இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சோஃபாவை காட்டி உட்கார வைக்காங்க. ஹீரோ உட்காந்துட்டு நான் வந்து மாத்திரை போட போகிறேன், எனக்கு கொஞ்சோண்டு தண்ணி கொண்டு வரையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ வந்து தண்ணி குடிச்சா வாமிட் எடுத்துருவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இல்லை நான் கண்டிப்பாக மாத்திரை அடிக்கையில் கொஞ்சோண்டு தண்ணி குடிப்பேன், தயவுசெய்து கொண்டு வா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினை கொண்டு வந்து கொஞ்சமாக குடி அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. ஹீரோவும் மாத்திரை எடுத்து போட்டு தண்ணி குடிச்சிக்கிறான். ஹீரோக்கு ரொம்பவே முடியல, அதனால உடனே மயங்கிறான். உடனே ஹீரோயின் தான் அவளோட தோலை சாச்சிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக ரெனி வந்துடுறான். என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னா அவன் ரொம்பவே வாமிட் எடுத்துட்டான், அதான் மயங்கி விழுந்துட்டான் அப்படின்னோன்னு சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம், அது இங்கே யாருக்குமே அவனை பற்றி தெரியாது, நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடலாம், சரியாயிருவான், மாத்திரை போட்டாமலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை கூப்பிட்டு வர போகிறான். ரெனி டிரைவர் வீல் சேரோட ஹீரோவை தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லிடுறா, நான் என்னோட ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு வரேன், என்னையும் கூட்டு போங்க அப்படின்னு. இல்லை ரெனி வேண்டாம் தான் சொல்கிறேன். எல்லாரும் ஹீரோயின் இல்லை நான் வருவேன்னு சொல்லி அடம் முடிச்சு போய் ஹேண்ட்பேக் எடுக்க ஓடுறாங்க. ஹேண்ட்பேக் எடுத்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது குணா விட மாட்டேங்கிறேன், எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி குணா கேட்கும்போது ஹீரோக்கு ரொம்பவே ஓட முடியல, நான் அவன் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓடிடுறா. குணாவும் ஹீரோயின் பின்னாடியே ஓடுறான். ஆனால் அதுக்குள்ளேயும் ஹீரோயின் காரில் ஏறி போயிடுறாங்க. குணாவால் ஹீரோயினை பிடிக்கவே முடியல. குணா பின்னாடி பிங்கியும் ஓடி வந்திருக்கா. எப்போ நீ ஹீரோய்க்காண்டி செலவழிக்கிற எல்லாமே வேஸ்ட்டு, அவன் மனசில் உனக்காண்டி கொஞ்சம் கூட இடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறத கேட்ட குணாவும் சொல்கிறான், ஹீரோ என்கிட்ட திரும்பி வரவே மாட்டேன்னு சொன்னான், அவன் ஏன் வந்தான்னு எனக்கு தெரியலை, அவன் காலை நான் உடச்சிருவேன், அப்போ தானே அவனால் ஹீரோயினை நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி எனக்கு கூட உன்னை பார்த்தா வருத்தமாக இருக்குது, சரி அதை விடு, என் கையில் உள்ள மோதிரத்தை பார்த்தியா அப்படின்னு சொல்லி காமிக்கா. அதை பார்த்துட்டு குணா என்ன சின்னமா வச்சிருக்க, அதை நீ இன்னும் தூக்கி போடலையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு பிங்கி சொல்ல, நீ அப்போ குடுக்கையில் எனக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு, இதை தூக்கி எரியணும் போல தான் இருந்துச்சு, ஆனால் அப்போ நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்த, அப்போ உன்னோட மணி ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு, அதுக்கு நீ இவ்வளோ பெரிய பொருள் வாங்கி தந்தது ரொம்பவே கஷ்டம்தான், நீ எனக்காண்டி வாங்கி தந்திருக்க, அதனால தான் இன்னும் நான் அதை வச்சிருக்கேன். சரி நீ என்ன சொல்ல வர, இதை வச்சிருக்கிறதுனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கான். ஆமாம் அப்படின்னு இல்லை நான் ஒருபோதும் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன், நம்ம 2 பேருக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஹீரோயின் உன்னைய கலத்திடுவேன் தெரியுமா, அப்போ நீ ரொம்ப தனிமையாக இருப்ப தெரியுமா, அப்போ நீ என்ன தேடுவேன், அப்போ நான் உனக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு குணா சொல்கிறேன், எப்போதுமே நான் உன்னை தேடவே மாட்டேன், நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்போவுமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் ப்ரப்போஸ் பண்ணி நீ ரிஜெக்ட் பண்ணுற அப்படி தானே, சரி அன்னைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு வராதாப்பா, எனக்கும் வரும், சரி வா நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. குணா பாவம் ஹீரோயின் திரும்பி வருவான்னு சொல்லி நின்றுட்டுருக்கான். இந்த சைடு ஹீரோயின் மேலே ஹீரோ சாஞ்சிட்டே காரில் கூட்டி போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேட்கா எதனால ஹீரோ ஒரே வாமிட் எடுக்கான் அப்படின்ன உடனே அவனுக்குள்ள மாத்திரைகள்லாம் அவனுக்கு ஒத்துக்கிறாமல் இருக்கும், அதனால தான் வாமிட் வருது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ரெனிட்டே ஹீரோயின் சொல்கிறாங்க, ஒரே வாமிட் எடுத்து அவன் எப்படி சாப்பிடுவான் அப்படின்ன உடனே ரெனி சொல்கிறான், அவன் சாப்பிட்டுட்டு வாமிட் எடுப்பான், அதே தான் அவனோட ரொட்டீனாக இருக்குது, என்ன செய்ய சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினே கேட்கா எதனால அவன் சுவிட்சர்லாந்தை விட்டு இங்கே வந்தான், இங்கே ரொம்பவே அவனுக்கு வேலை இருக்குது, அவனுக்கு ரெஸ்ட் எடுக்கவே டைம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நாங்களாப்பா அவனை இங்கே விடுறோம், அவன் தான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அடம்பிடிக்கான் அப்படின்னு சொல்கிறத கேட்டோன்னே ஹீரோயின் தான் முன்னாடி சொல்லியிருப்பான் தெரியுமா ஹீரோட்ட, நீ இங்கே வரல வச்சுக்க எனக்கு ரொம்பவே கோவம் வந்துடும் அப்படின்னு சொன்னதுனால தான் ஹீரோ வந்திருக்கான், நமக்காண்டி தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறா. ரெனி சொல்ல ரொம்பவே டைம் ஆகிட்டு உன்னை கொண்டு உங்கள் வீட்டில் விட்டுருவா அப்படின்னு. இல்லை நான் ஹீரோ பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நானும் ஹீரோ கூட ஹீரோ வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கா. ரெனியும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறான். ஹீரோயின் தான் ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜீச்சன் வர்றான். என்னாச்சு அப்படின்னு, இவன் ரொம்ப நேரம் வாமிட் எடுத்துட்டான் அப்படின்ன உடனே சரி அவன் மாத்திரை போட்டானா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே ஜீச்சன் ஹீரோயின்ட்ட சொல்ல ரொம்ப டைம் ஆகிட்டு நீ வீட்டுக்கு போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ன உடனே இல்லை வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கா. ஜீச்சானும் சரி நான் பக்கத்தில் தான் இருக்கேன், நீ என்ன ஹெல்ப்னாலும் என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. நைட்டு ஃபுல்லாக ஹீரோ கையை பிடிச்சிட்டே தூங்காமல் ஹீரோவையே பார்த்துட்ருக்கா. ஹீரோவும் எந்திரிச்சு என்னாச்சு நீ ஏன் இங்கே இருக்க, நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கான். நீ ரொம்பவே வாமிட் எடுத்தல, உனக்கு முடியலன்னு சொல்லி தான் உன் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாலை வேற ஹீரோக்கு குடிக்க கொடுக்கா. ஹீரோவும் குடிச்சு முடிச்சுட்டு சொல்கிறான், நீ இவ்வளோ நேரம் தூங்காமல் முழிச்சிருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கான். ஆமாம் அப்படின்னோடனே எதுக்காண்டி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறா. சரி நம்ம எத்தனை மணிக்கு வந்தோம் அப்படின்னோடனே 8 மணிக்கு அப்படின்னு சொல்கிறா. இப்போ மணி எத்தனை அப்படின்னு சொல்லும்போது 3 மணி அப்படின்னு சொல்கிறா. இவ்வளோ நேரம் சும்மா உட்காந்து என்னையே பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கான். இல்லை உனக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்கிறா. எனது ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்து உனக்கு பசிக்குதா அப்படின்னா ஆமாப்பா உங்கள் வீட்டில் பாலை தவிர ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறா. சரி நான் அவனே ஒரு ரெஸ்டாரண்ட் எனக்கு தெரியும் அங்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. இல்லை எனக்கும் பசிக்குது, நம்ம 2 பேரும் போவோம், நீ கொஞ்ச நேரம் வெளியில் வெயிட் பண்ண, நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. வேண்டாம்மா நானே போட்டுக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்கிறான். அந்தனப்போ உனக்கு முன்னாடி மாற்றினேன், ஏன் இப்போ மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே நின்றுட்டு இருக்கா. ஹீரோ ஏம்மா போ அப்படின்னு சொன்ன உடனே நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஹீரோயின் போன உடனே மாத்திரைக்காண்டி தான் ஹீரோயினை வெளில அனுப்பியிருக்கான் போல. உடனடியாக மாத்திரையை போட்டு தண்ணி குடிக்கான். ஹீரோயின் பாட்டை ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ சாப்பிடாமே உட்காந்தோடனே ஹீரோயின் சூப்பை வாங்கி ஊட்டி விட போகிறா.
உன்னை வழக்கம் போல ஹீரோ தடுத்த உன்னை தெரியும் பாணி அடுத்து என்ன சொல்ல வரேன்ட்டு நானே சொல்லட்டா அப்படின்னு சொல்றா. தயவு செய்து நீ வந்து மூவ் ஆன் ஆயிரு. குணா ரொம்பவே நல்ல ஆளு. அவன் தான் உனக்கு சூட் ஆவா, நான் கிடையாது. எனக்கு ரொம்பவே உடம்பு முடியல. என்ன நடந்தாலும் என்னை தேடி நீ வராத. நான் வந்து இறந்தாலுமே கூட என்னை பற்றி நீ நினச்சி கவலைப்படக்கூடாது. கண்டிப்பாக இந்த தருணத்தில் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுட்டு தான் ஆகணும். கரெக்டாக நீ வந்து என்னென்னாலும் நினச்சி சொல்லுவியோ அதெல்லாம் நான் வந்து உனக்காண்டி சொல்லிட்டேன் போதுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னோன்னே ஹீரோ சொல்கிறான். எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு, நான் திரும்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம் தான் நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே வாடிடுறான். ஹீரோயின் தான் ஹீரோ கண்ணத்தை பிடிச்சிட்டு சொல்கிறா. எவ்வளோ நாள் உனக்கு வந்து முடியாமல் இருந்தாலும் சரி நான் உன்கிட்ட தான் இருப்பேன். உன்னை விட்டு போகவே மாட்டேன். கண்டிப்பாக உன்னை பார்த்துக்கிற வேண்டிய பொறுப்பு என்கிட்ட தான் இருக்குது. உன்னோட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நானே எடுத்துக்கிறேன். நீ என்ன தான் சொன்னாலும் நான் திரும்பி இக்னோர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நம்ம 2 பேரும் ஒன்றா வீட்டில் இருப்போம். கண்டிப்பாக நான் உன்னை நல்லா பார்த்துக்கிருவேன். உன்னை நல்லா நான் கவனிச்சிட்டு நீ உன்னை தேத்தி கொண்டு வருவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஹீரோயினே வந்து பிளர்ரிங்காக தெரியுதா, ஒழுங்காவே தெரிய மாட்டேங்க. அதனால ஹீரோ கேட்கா, நீ வந்து என் முன்னாடி தான் உட்காந்துருக்கியா இல்லைன்னா இது வெறும் இல்லூஷன் தானா இல்லை கனவு தானா அப்படின்னு சொல்லி கேட்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, இல்லை உன் முன்னாடி தான் நான் உட்காந்துருக்கேன், என்னை தொட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கையை கொண்டு அவள் கன்னத்தில் வைக்கா. ஹீரோக்கு பாவம் முடியல, மாத்திரை வேற போட்டிருக்கணும், எனக்கு ரொம்பவே தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி அப்படியே மயங்கி தூங்கிடுறான். ஹீரோயின் சோல்ஜரில் தான் தூங்கியிருப்பான். அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோக்கு மூச்சிருக்கான்லாம் பார்க்க பயந்துடுறா. இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோவோட கன்னத்தை தடவிட்டே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. விடிஞ்சிருது, ரொம்ப நேரம் ஆயிடுது. ஹீரோயின் வந்து ஹீரோவை எழுப்பாமலே அப்படியே தான் இருக்கா. ஆனால் அவளுக்கு முடியல, கை கால்லாம் வலிக்கி காஃபி கூட குடிக்க முடியாமல் தான் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோக்கு ஃபோன் வருது. உடனே தான் ஹீரோ எந்திக்கான். இது வேற யாரும் இல்லை, ரெனிதா. என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னா நான் வந்து வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ எழுந்திரிச்ச உடனே ஹீரோயின்ட்ட கேட்கா, என்னாச்சு நீ வந்து நீ ஏன் எழுப்பவே இல்லை அப்படின்ன உடனே, நீ ரொம்பவே தூங்கிட்டு இருந்த, அதனால தான் நான் வந்து எழுப்பலை அப்படின்னு சொல்கிறா. நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்டோன்னே, இல்லை நான் வந்து உன்னை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் உள்ள வெயிட்டர்ஸ்லாம் என்னை வித்தியாசமாக பார்த்துட்டு இருக்காங்கப்பா. வெறும் காஃபி மட்டும்தான் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். அதனால நல்ல டிஷ்லாம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவோம், இல்லைன்னா வந்து எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கா. ஹீரோவும் சரி நல்ல டிஷ்ஷஸ்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் சொல்லி, எனக்கு ரொம்பவே அர்ஜென்ட்டாக வருது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எந்திக்கவே முடியல ஹீரோயினால. காலெலாம் தூங்கிட்டு முடியாமல் நொண்டி போயிட்டுருக்கா. திரும்பி ஹீரோவை பார்த்து சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கா. ஹீரோவும் சிரிச்சுட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கான். இதுக்கடுத்து என்ன நடக்குதுங்கிறத நாம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் டிராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.